என்னதான்ப்பா வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ மகாநதி சீரியல் இருக்க ப்ரோமோ நடக்கிற விஷயங்கள் எபிசோடு எல்லாமே பார்த்தாலே தோணுது. நமக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது அந்த பூவெல்லாம் கேட்டுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு சூர்யா ஜோதிகா இவங்க 2 பேர் நடித்த படம் ஒன்று இருக்கும்ல. இவங்க ரெண்டு அப்பாக்களுக்கும் இடையில ஏற்கனவே முன்பகை இருக்கிறதுனால இவங்க அந்த வீட்டுக்கும் அவங்க இந்த வீட்டுக்கும் வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட அதே விஷயந்தான் வந்து இப்போ இங்கேயும் வந்து நடக்கிற மாதிரி தெரியுது. இதே தான் இன்னொரு கதையிலும் இருக்கும். ஜோடியே ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன். அந்த பிரசாந்தும் சிம்ரனும் வேறு அவங்களும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வீட்டுக்கெலாம் போயிட்டு ஏதோ இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, காவேரியுடைய வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து இவர் மேலே விஜய் மேலே வெறுப்பு வந்துருச்சு. ஆனால் அதில் குமரனும் கங்காவும் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு வேலை ஒரு நல்லவர் தானோன்னு யோசிக்கிறாங்க. இப்போ கங்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எப்படியாச்சும் இவருக்கு விஜய்க்காக சப்போர்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது காவேரி தனக்கு ஒரு தனியாக வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூக்கு போக அது விஜயோட ஃப்ரெண்டு கம்பெனியாக இருக்க அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவர் கால் பண்ணி விஜய்கிட்ட சொன்ன உடனே விஜய் நேராக இன்டர்வியூவில் இருக்க காவேரியை பார்த்து மனத்துலேருந்து காதலை சொல்கிறார். என்னை விட்டு ஏன் போன உன்னை என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கேன், நீ தான் எனக்கு முக்கியம், நீ இல்லைன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, நீ தான் என் பொண்டாட்டிலாம் வந்து பேச. அதாவது உண்மையே சொல்லிடுறாரு. இதை வந்து ஒரு வாரம் முன்னாடி சொல்லியிருந்தாரு, கதையே இருந்திருக்காது. ஆனால் இப்போ சொன்னதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அவங்க வீட்டில் வெண்ணிலா இருக்காங்களேங்கிறாங்க. வெண்ணிலா எப்படி வந்தாங்க? காற்றுலேருந்து வந்தாங்களா? கூட்டு வந்ததே நீங்கள் தான். கூட்டு அந்த பொண்ணு அங்கே இருக்குன்னு கூட்டு போகல, நேராக கையோட கூட்டு வந்து விட்டுட்டு இப்போ அவள் உள்ளே வந்துட்டா அப்படின்னா இப்போ எப்படி பாதியில் கொண்டு போய் எட்டி உரைச்சிடலாமா அவங்கள? இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் மூளையே இல்லாமல் பல நேரங்களில் காவேரி நடந்துக்கிறது ஏங்கிறதே நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க அவ்வளோ கோவமாக பேசினதுக்கப்புறமா விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இல்லை என்ன இருந்தாலும் வந்து நீ தான் என் மனசில் இருக்க அப்படின்னா எங்கள் அம்மாவை காயப்படுத்த முடியாதுங்கிறாங்க இவங்க. ஸோ இப்போ விஜயுடைய அடுத்த கட்ட திட்டமாக என்ன இருக்கணும் அப்படின்னா காவேரியுடைய அம்மாவான சந்திராவோட மனசில் இடம் பிடிக்கிறது. ஏற்கனவே இடம் பிடிச்சாங்க, ஏற்கனவே நல்ல மருமகன்லாம் பேர் வாங்கினாங்கல்ல, திருப்பி அதில் இடம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதை வச்சு தான் கதை போகுதுன்னா நமக்கு ஒரு மாதிரி சலிப்பாக இருக்குது. இதுதான் கதையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை எப்படி எடுத்து போக போகிறாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த யமுனாவுக்கு வேற வந்து அப்படியே நிவினும் காவேரியும் பேசினாலே அப்படியே எரிச்சலாக இருக்குது, அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து நிவினை காதலிச்சு கல்யாணம் பண்ணி தான் பரவாயில்ல, வெறும் பிளாக்மெயில் பண்ணில இவங்க கல்யாணம் பண்ணாங்க. அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் கதை போகுது. இதுக்கு நடுவில் வெண்ணிலாவுக்கு சுயநினைவு திரும்புதா, அவங்க என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்கன்னு வேறு இருக்குது. இதெல்லாம் பற்றி பார்க்கும்பொழுது இந்த மகாநதி சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.